வணக்கம். என் பேர் சரவணன். மணி சார்கிட்ட வாட்டர் தெரப்பி முடித்து இதோட 1 வருஷம் ஆகப்போகுது. ஸோ அந்த வாட்டர் தெரப்பிக்கான ரிவ்யூ தான் இது. நாங்கள் ஃபஸ்ட்டு சார்கிட்ட ஒய்ஃபுக்காக தான் வந்தோம். ஒய்ஃபுக்கு நெக் பெயின்ஸ், ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்தப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங்ஸ்லேயே நல்ல ரிலீஃப் தெரிஞ்சுது. நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம். நான், ஒய்ஃபு, பசங்க 2 பேர் எல்லோரும் சேர்ந்து வந்ததுனால எல்லாருக்குமே சார் நாடி பார்த்தாங்க. நாடி பார்த்துட்டு சார் சொன்னது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வீடு பக்கத்தில் ஏதாவது ட்ரைனேஜ் வாட்டர் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. சார் அந்த ஏரியா பக்கம் வந்திருப்பாங்களான்னு கூட தெரியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை கேட்டோன்னே நாங்கள் ஃப்ளாட் அப்படியே ஸ்டன் ஆகி தான் இருந்தோம். ஏன்னா அந்த மாதிரி தான் பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கும். ஃப்ளாட்டில் அப்படியே தேங்கி நிற்கும். ஸோ அது ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு 2 செஷன் முடித்தோன்னா வாட்டர் தெரப்பி பற்றி சார் சொல்லியிருந்தாங்க. சரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி அப்பா அம்மா வந்திருந்தாங்க. பசங்களை விட்டுட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் வாட்டர் தெரப்பி செஷன் எடுத்தோம். ஸோ அப்போது பாடி, மைண்டு, ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் சார் கொடுத்துருந்தாங்க. நம்ம உடம்பு நம்மள்ட்ட எப்படி பேசும், நம்ம அதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அந்த தெரப்பியில் இருந்தது. அதுக்கப்புறம் சார் சொன்னது ஆர்கன் சைக்கிள், நம்ம எந்த நேரத்தில் என்ன விஷயங்கள் பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் மட்டும்தான், நானும் ஒய்ஃப் மட்டும்தான் இருந்தோம் அன்றைக்கி செஷன். பையன் ஒருத்தன் இருந்தான், 7 வயசு பையன். அவனும் ஹி வாஸ் ஸ்டார்டட் ஃபாலோவிங் இட். அவன் ஆட்டோமேட்டிக்காக அவனே சில விஷயங்கள் பண்ணான். ஸோ நாங்கள் அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. பட் ஹி வாஸ் ஸ்டில் அவன் இன்னும் பண்ணிகிட்ருக்கான். சின்ன பையன் நாங்கள் பண்ணுறதையெல்லாம் பார்த்துட்டும் அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அது எங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த வாட்டர் தெரப்பி எனக்கு லைஃப் டைம் லெசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ஸோ சார் 2-3 தடவை கேட்பாங்க, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஸோ அந்த செஷன் படி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதே சமயம் நாங்கள் ஒய்ஃப் பார்த்திங்கன்னா நர்ஸ் பொசிஷனில் இருந்தாங்க. பட் மேரேஜ்க்கு அப்புறம் விட்டுட்டாங்க. அவங்க சில அலோபதி விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ அலோபதிங்கிற ஒரு விஷயமே எங்கள் வீட்டில் சுத்தமாக இல்லை. ஏதாவது ஒரு அப்நார்மல் கேஸ் அப்படிங்கிறபோது தான் போகிறோமே தவிர, பையனோட வீசிங், அந்த பையன் 7 வயசு பையன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவனுக்கு 10 வயசு ஆகுது. ஸோ அவனுக்கு வீசிங்க்கு நாங்கள் கண்கூட பார்த்த விஷயம். திணறிக்கிட்டே இருப்பான். சார் ஒரு 2 நீடில் போட்டாங்க. அப்போ அவன் ஃபேஸ் போன ரியாக்ஷனை பார்க்கணும். அவனுக்கே அப்படி இருந்தது. அது நல்ல ஒரு சேஞ்ச் அவனுக்கு தெரிஞ்சது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் நாங்கள் பார்த்தது. இன்னொன்று, இந்த வாட்டர் தெரப்பியோட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, நான் வாட்டர் தெரப்பி முடிச்சுட்டு ஒரு 2-3 வாரம் கழித்து ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நேட்டிவ்லேருந்து சென்னை வந்துட்டுருந்தேன். அப்போது ஒரு பையன் நான் ஏறின கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு பையன் ரொம்ப அப்நார்மலாக இருந்தான். ஒரு ஹைப்பராக இருந்தான், ரொம்ப கத்திகிட்டே இருந்தான். அவனால் உட்கார முடியல, எதுவுமே பண்ணல. நான் ஏறி 1 மணி நேரம் வரைக்கும் அவனுக்கு யாருமே தண்ணி கொடுக்கல. அவங்க அம்மா இருந்தாங்க. நான் சொன்னேன், ஒன்று சாப்பாடு கொடுங்க, இல்லை தண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏதோ கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான் ஸ்நாக்ஸு. ஒரு டம்ளர் தண்ணியை குடித்தான். மேலே சைடு அப்பரில் போய் படுத்தான், தூங்கிட்டான். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த பையனுக்கு என்ன தேவைங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அந்த வாட்டர் தெரப்பி முடித்ததுக்கப்புறம் ஒருத்தவங்க நமக்கு முன்னாடி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஏன் ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அது எதனால், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம். அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னு தான் நம்ம யோசிப்போம். ஸோ இது அந்த பையனுக்குன்னு இல்லை, என்னோடய சின்ன பையன்கிட்ட நான் ரொம்ப அக்ரெசிவாக இருப்பேன். அவன்கிட்ட ரொம்ப திட்டுவேன், ஹைப்பராக இருப்பேன், டப்புன்னு கோவம் வந்துடும். பட் அதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இன்னமும் திட்டுறேன், பட் ஆனால் அது ஹைப்பர் லெவலுக்கு போகாது. ஒரு நார்மல் லெவலில் திட்டிட்டு அதோட முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறைய மாற்றங்கள் எங்களுக்குள்ளே வந்தது. இப்போ ஒரு விஷயம் வெளில போகிறோம், அங்கே ஒரு விஷயம் ஏதோ நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் தான் போகுதே தவிர, அதனால் நமக்கு எதாவது இம்பேக்டாக அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. ஸோ இது என்னோடய ஒரு ரிவ்யூ. நாங்கள் புரிஞ்சது, நாங்கள் அனுபவபூர்வமாக எடுத்துக்கிட்டது, எங்கள் உடம்பு எங்கள்கிட்ட எப்படி பேசுதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 1 வருஷத்தில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 மந்த்ஸ் யார்கிட்ட கண்டினியூஸாக வந்துட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட், நாங்கள் வர்றது இல்லைங்கிறது கிடையாது, எங்கள் உடம்பு எங்கள்கிட்ட என்ன சொல்லுதுங்கிறத பார்க்க ஆரம்பிக்கிறோம், கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் ரொம்ப
எங்களுக்கே தெரியுது. ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். ஒண்ணு பண்ணுச்சுன்னா, சரி என்ன சாப்பிட்டோம்? நாள் நம்ம என்ன செஞ்சோம்? சாப்பிடும்போது நல்ல மூட்ல சாப்பிடணும். ஒரு கோவத்தில சாப்பிட்டோம்னா அது செரிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்னும் நம்ம யோசிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்மள நம்மளே சரி பண்ணுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு, இப்போ என்னால கோல்டு பயங்கரமா இருந்தது. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு 3 டேஸா வந்துட்டுருக்கேன் இந்த வீக்ல. ஸோ அது வந்து சார் சொன்னாங்க, எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் நெறையா இருக்கு. நீங்க இவ்வளோ டிலே பண்ணாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நாங்க இப்போ கத்துக்கிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இது எங்களோட தெரப்பி. இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி சார் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு ஒவ்வொரு விஷயம். அவங்களுக்கு அவங்க அவங்க வேலை செய்கிறத பொறுத்தோ, இல்லை அவங்களோட பர்சனல் மென்டாலிட்டி பொறுத்தோ ஒவ்வொரு விதமான சஜஷன்ஸ் சார் சொல்லுவாங்க. இது என்னோட சஜஷன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இதில் வந்து வாட்டர் தெரப்பியோட ஆஃப்டர் 2 வீக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு மெயினான இது. ஒய்ஃபுக்கு வாட்டர் தெரப்பி ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் எடுத்தோம். பட் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க. நான் ஒரு 3 வீக்ஸ் கழித்து தான் எடுத்தேன். 2 வீக்ஸ் அந்த ஒய்ஃப் எடுத்த 2 வீக்ஸ் வந்து ஷி வாஸ் லிட்ரலி ஸ்லீப்பிங். வேறு ஒன்றுமே அவங்க செய்யலை. அவங்களால வேறு எதுவும் செய்யவும் முடியல. தூங்குவாங்க, எப்போ படுத்தாலும் தூங்குவாங்க. எதை சாப்பிட்றதும் ரொம்ப கம்மி. பட் ஆனால் தூக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சமயம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா தெரப்பி சேர்ந்து தான் பண்ணோம். அது என்ன நடக்கும், உடம்பு எப்படி பிஹேவ் பண்ணும்லாம் சார் சொன்னாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து எடுத்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் காமிச்சது. அவங்க செட் ஆன பிறகு தான் எனக்கு அடுத்த 3 வீக்ஸ் காமிச்சது. நான் அதுக்கு அடுத்த 3 வீக்ஸ் தான் தூங்க ஆரம்பித்தேன். மொதல் 3 வீக்ஸ் அவங்க தூங்கினாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தூக்கம் தான். வேறு எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. 24 மணி நேரத்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 16 மணி நேரம் தூங்கியிருப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் எனக்கு அவங்க பாடி கொஞ்சம் வீக்காக இருந்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ தேவைப்பட்டிருக்கு. என் பாடி கொஞ்சம் நல்லா இருந்ததுனால நான் அவ்வளோ நேரம் தூங்கலை. பட் ஆனால் நானும் நல்லா தூங்குவேன். காலம்புற எழுந்திரிச்சு டிஃபனை சாப்பிட்டா திருப்பி தூக்கம் வரும். அந்த 9 மணிக்கு வர தூக்கம் இருக்கே, அது ஒரு அரை மணி நேரம் தூக்கம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இது வந்து வாட்டர் தெரப்பியோட ஆஃப்டர் எஃபெக்ட்டு. ஸோ இது எப்படி இருக்கும்னா, அந்த 3 வாரம் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். வேலைக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா முடியாது. நீங்கள் டிரைவிங் வேலைன்னா சத்தியமாக முடியவே முடியாது. வாட்டர் தெரப்பி பண்ணிங்கன்னா டிரைவிங் வேலை பார்க்க முடியாது. தூக்கம் வரும். இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்டு. அதுக்கப்புறமும் நீங்கள் சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும். ஸோ தட் உங்கள் பாடி சைக்கிள் வந்து ஃபுல்லாக செட் ஆகும். ஸோ அது சார் எங்களுக்கு சொன்ன சஜஷன்ஸ். அதுபடி தான் நாங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக இன்னொரு இது என்னென்னா, இப்போ நான் ஒரு 2 நாள் வந்து காரில் போயிட்டு வர சூழ்நிலை, நான் ட்ரைவ் பண்ணுற சூழ்நிலை இருந்தது. ஆனால் அது நான் இப்போ தான் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அது ஒரு காரணம். பட் அதே சமயம் என்னால் கண்டினியூஸாக அந்த காரை 45 மினிட்ஸுக்கு மேலே ஓட்ட முடியல. என்னை உட்காந்துருக்கவே முடியல அந்த காரில். இறங்கி ஏற வேண்டியதாக இருக்குது. ஒரு 300 கிலோமீட்டர்ஸே வந்து நான் 10 to 11 ஹவர்ஸ் வந்து எடுத்து ஸ்பேன் பண்ணி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதுவுமே வந்து அந்த உடம்பு செட் ஆகிடுச்சு. நமக்கு இந்த வாட்டர் தெரப்பியெல்லாம் முடித்து நம்ம ஒரு சைக்கிளுக்கு வந்துட்டோம்னா அதை நம்மளால் திருப்பி மாற்ற முடியாது. ஸோ அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.